அனுசரணை வழங்குவோர் இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம் இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டாண்டம் லொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை பகுதியில் மற்றொரு சட்டவிரோத கட்டடம் திறப்பு, மக்கள் போராட்டம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணி ஆரம்பம். உள்ளூராட்சி மன்றங்களில் கடந்த காலங்களில் பல்வேறு மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர கவலை. சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட அரச சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான புதிய சட்ட மூலம் விரைவில் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூர்யாராட்சி தெரிவிப்பு. போராட்டம் நடத்துமாறு மக்களை தூண்டியது ஜேவிபி தான் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றச்சாட்டு. தமிழ் மக்களிடையே கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு பிரிவினையை ஏற்படுத்தும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் சாடல். தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை பகுதியில் மற்றொரு சட்டவிரோத கட்டடம் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரை பகுதியில் இராணுவத்தின் முழு முயற்சியுடன் மற்றொரு சட்டவிரோத கட்டடம் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தையிட்டி காணி உரிமையாளர்கள், அரசியல் தரப்புகள், பொதுமக்கள் இன்று காலை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. திஸ்ஸ விகாரை பகுதியில் கள ஆய்வுகளை மேற்கொண்டு பிரச்சினை நிவர்த்தி செய்யப்படும் என்று பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி அறிவித்திருந்த நிலையில் அங்கு அமைக்கப்பட்டுள்ள மற்றைய சட்டவிரோத கட்டிடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் சட்டவிரோத தையிட்டி திஸ்ஸ விகாரையில் தொடர்ச்சியாக கட்டடங்கள் அமைக்கப்படுவது அரசாங்கத்தின் கையாளாகாத தன்மையை வெளிப்படுத்துவதாக பலரும் விமர்சித்துள்ளனர். தையிட்டியில் தமிழ் மக்களுடைய உறுதி காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து ஒரு சட்டவிரோதமான முறையில் ஒரு விகாரை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையில் அந்த சட்டவிரோத கட்டிடம் அகற்றப்பட்டு உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலியுறுத்தி கடந்த 23ஆம் ஆண்டு மே மாதத்திலிருந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. அதே வளாகத்துக்குள் மீண்டும் ஒரு சட்டவிரோத கட்டடம் ஒன்றை கட்டி ஒரு மண்டபம் ஒன்றை கட்டி அந்த மண்டபம் என்று சிறப்பு விழா செய்யப்பட இருக்கிறது என்ற ஒரு செய்தி உரிமையாளர்களுக்கு கிடைத்த நிலைமையிலே உரிமையாளர்கள் இதற்கு எதிராக ஒரு போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். இந்த கட்டடம் தொடர்பாக கடந்த 24ஆம் ஆண்டு மே மாதம் 30ஆம் தேதி யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நான் அவ்வாறு ஒரு சட்டவிரோத கட்டிடம் ஒன்று மீண்டும் ஒன்று கட்டப்படுகிறது என்ற விடயத்தை நான் சுட்டிக்காட்டி அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டிருந்தேன். அப்பொழுது பதில்தாங்க அதிபராக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு செயலாளராக இருந்த பிரதீபன் அவர்கள் சொன்னார், அவ்வாறான கட்டுமானங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என்று சொல்லி. ஆனால் நாங்கள் ஆணித்தரமாக சொன்னோம், இல்லை, அவ்வாறான ஒரு கட்டுமானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அதை பார்த்து உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று. தாங்கள் பார்த்து அதை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி அவர் உறுதியளித்திருந்தார். ஆனாலும் அதற்கு பிற்பாடு அதே கட்டடம் தொடர்ச்சியாக கட்டப்பட்டு அது பூர்த்தி செய்யப்பட்டு இன்று திறப்பு விழா என்ற அளவுக்கு வந்திருக்கிறது. இந்த திறப்பு விழாவிலே இராணுவத்தினரும் போலீஸ் உயர் அதிகாரிகளும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இதிலே அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அரசாங்கம் தாங்கள் இனவாதம் மதவாதம் இல்லாமல் செயல்படுவோம், தமிழ் மக்களுடைய எல்லா உரிமைகளையும் மீட்டு தருவோம் என்று கூறிக்கொண்டிருந்தவர்கள் 20ஆம் தேதி கொழும்பிலே புத்த சாசன அமைச்சர் காணி உரிமையாளர்களை அழைத்து உங்களுக்கு இந்த காணிகள் உங்களுடைய காணிகள் என்று உறுதிப்படுத்தப்பட்டால் உங்களுக்கு மீண்டும் கையளிப்போம் என்று சொல்லி ஒரு உறுதிமொழியை வழங்கியிருந்த நிலையிலே 3வது
முதலாவது நாள் இங்கே சட்டவிரோத கட்டிடம் ஒன்று திறக்கப்படுகின்றது. இது அனுர அரசாங்கத்தினுடைய இரட்டை வேடத்தை காட்டுகிறது. அனுரவினுடைய இனவாதத்திற்கும் ராஜபக்ச ரணிலுடைய இனவாதத்திற்கும் இடையில் எந்த வேறுபாடுகளும் இல்லை என்பதனைத்தான் இந்த சம்பவம் காட்டுகின்றது. ஆகவே இவர்கள் சர்வதேச சமூகத்துக்கு ஒரு முகத்தையும் தமிழ் மக்களுக்கு ஒரு முகத்தையும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த கட்டுமானங்கள் அனைத்தும் அகற்றப்பட்டு இந்த காணிகள் இந்த மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். சர்வதேச சமூகம் இலங்கை மீது அழுத்தங்களை பிரயோகித்து இந்த சட்டவிரோத கட்டுமானங்களை அகற்றவும் இந்த காணிகளை உரிமையாளர்களிடம் பெற்றுக் கொடுக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கு. அனுசரணை வழங்கியோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும் நிப்பான் சிமெண்ட். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதன்படி 336 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த வியாழக்கிழமை நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைந்தது. இந்த சபைகளுக்காக 2900 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இவற்றில் 425 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்றங்களில் கடந்த காலங்களில் பல்வேறு மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார். மக்களை ஏமாற்றி வந்த பாரம்பரிய கட்சிகள் அடுத்த தேர்தலுக்கு பின்னர் காணாமல் போய்விடும் என தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். மத்திய அரசாங்கத்தின் அதிகாரம் இருக்கின்ற போது கிராமங்களின் அதிகாரம் தேசிய மக்கள் சக்திக்கு எதற்கு என எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்புகின்றனர். உண்மையில் கிராமங்களுக்கான அதிகாரம் எமக்கு கிடைக்கும் போதுதான் முறையான வகையில் சேவைகளை முன்னெடுக்க முடியும். உள்ளூராட்சி மன்றங்களில் கடந்த காலங்களில் பல்வேறு மோசடிகள் இடம்பெற்றுள்ளன. இளஞ்சம், ஊழல் என அரசியல்வாதிகள் பலர் சம்பாதித்துக் கொண்டார்கள். அவற்றை தடுக்க வேண்டுமாயின் தேசிய மக்கள் சக்தியினரே அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். எதிரணியினருக்கு பேசுவதற்கு எதுவும் இல்லாததால் பலதையும் கூறி வருகின்றனர். அது குறித்து எமக்கு கவலை இல்லை. நாட்டில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை போன்று எதிர்வரும் தேர்தலிலும் மக்கள் அமோக ஆதரவை தருவார்கள் என்ற நம்பிக்கையுண்டு. மக்களை ஏமாற்றி வந்த பாரம்பரிய கட்சிகள் தேர்தலின் பின்னர் காணாமல் போய்விடும். පරණ තමන්ගේ සාම්ප්‍රදායික දේශපාලන පක්ෂ වලින් ගොඩක් අපේක්ෂකෝ ඉල්ලන්නේ නැහැ නේ ඡන්දේ. ඔක්කොම ඉල්ලන්නේ ස්වාධීනනේ. දැන් මේ මහරගම ස්වාධීන කණ්ඩායමක් ඉන්න පරණ පක්ෂවල சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட அரசு சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான புதிய சட்டம் மூலம் விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூர்யாராச்சி தெரிவித்துள்ளார். நாட்டில் முன்னைய அரசாங்கங்களின் காலத்தில் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட அரசு சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான புதிய சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூர்யாராச்சி தெரிவித்துள்ளார். முன்னைய அரசாங்கங்களின் காலத்தில் சட்டவிரோதமாக அல்லது முறையற்ற வகையில் கையகப்படுத்தப்பட்ட அரசு சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கு புதிய சட்டம் உருவாக்கப்படும். அது தொடர்பான சட்டமூலம் எதிர்வரும் ஏப்ரல் 8ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். இதன் மூலம் நாட்டில் அரசு சொத்துக்கள் மற்றும் பொது நிதியை துஷ்பிரயோகம் செய்யும் தனிநபர்களின் எந்தவொரு சொத்தும் நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலம் சட்டப்பூர்வமாக பறிக்கப்படும். இந்த நாட்டின் ஆட்சியாளர்கள், அவர்களது நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள், அரசியல்வாதிகள் உள்ளிட்டோர் அரசு சொத்துக்கள் மற்றும் அரசு நிதியை தவறான வழியில் பயன்படுத்தியுள்ளனர். இதுபோன்ற சட்டவிரோதமான அல்லது முறையற்ற வழிகளில் சம்பாதித்து இப்போது அவற்றை தங்கள் சொந்தமாக்கிக் கொண்ட எவருடைய சொத்தையும் புதிய சட்டத்தினூடாக அரசாங்கத்தினால் மீட்டெடுக்க முடியும். மக்களை தவறாக வழிநடத்தும் ஏமாற்று வேலை திட்டங்களையே தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ரணில் தொங்கு பாலத்தால் கடக்கும் மக்கள் விடுதலை முன்னணியினர் என எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாச தெரிவித்துள்ளார்.
ரணிலின் தொங்கு பாலத்தால் கடக்கும் மக்கள் விடுதலை முன்னணியினர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு களுத்துறை மாவட்ட வேட்பாளர்களுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். ප්‍රතිපත්ති ගරුක නොවන දේශපාලන ගමන් අනුගමනය කරන නිසා හැබැයි இறுதி வரவு செலவு திட்ட உரையின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பல விடயங்களை ஐக்கிய மக்கள் சக்தி மீது முன்வைத்தார். தற்போதைய அரசாங்கம் பல்டி அடிக்காது என ஜனாதிபதி தெரிவித்த போதிலும் மக்கள் விடுதலை முன்னணியினர் அன்று அரசியல் பல்டிகளை அடித்தனர். விமல் வீரவன்ச மக்கள் விடுதலை முன்னணியை விட்டு வெளியேறினார். அமைச்சரவை அமைச்சர்களாக இருந்த ஜேவிபி உறுப்பினர்கள் பலர் கட்சியை விட்டு வெளியேறிய சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றன. மக்கள் விடுதலை முன்னணியிலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்துள்ளன. ஜனாதிபதி தமது நேற்றைய உரையில் ஐக்கிய மக்கள் சக்தியில் முடிவெடுப்பது தொடர்பாக கருத்து தெரிவித்திருந்தார். முடிவுகளை எடுக்க பயப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் போன்று மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை மீறாமல் மக்கள் சார்பான முடிவுகளையே ஐக்கிய மக்கள் சக்தி எடுக்கும். மக்களை தவறாக வழிநடத்தும் ஏமாற்று வேலை திட்டங்களையே தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. ஆட்சிக்கு வந்ததும் IMF உடன்படிக்கைகளை மாற்றுவோம் என்று கூறினர். ஆனால் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் எந்த மாற்றமும் இல்லாமல் முன்னாள் ஜனாதிபதியின் அதே தொங்கு பாலத்திலேயே பயணித்துக் கொண்டிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதியின் அதே கொள்கைகளையே பின்பற்றுகிறது. மக்களுக்கு ஒன்று சொல்லி ஆட்சிக்கு வந்த பிறகு வேறு எதையோ செய்து கொண்டிருக்கின்றனர். ஐக்கிய மக்கள் சக்தியால் இதுபோன்ற எரிச்சலூட்டும் வேலையை செய்ய முடியாது. மக்களை ஏமாற்றி ஆட்சியை கைப்பற்றி வழங்கிய வாக்குறுதிகளுக்கு புறம்பாக வேறு கொள்கைகளை முன்னெடுப்பது வெட்கக்கேடான செயலாகும். மக்களை ஏமாற்றும் ஏமாற்று முடிவுகளை எடுக்க ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் தயாரில்லை. සුදනෝ වගේ කතා කරන්න බෑ. මොකද මේ දේශපාලන බල්ටි ක්‍රමේ විශේෂඥවරුන් ජේවිප් එකේ ඉඳලා போராட்டம் நடாத்துமாறு மக்களை தூண்டியது JVP தான் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாட்டின் அபிவிருத்தி திட்டங்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான மக்கள் விடுதலை முன்னணியே நிறுத்தியதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அவர்கள் அதுக்கு பதில் கொடுக்கவே ஜனாதிபதி காலத்துல தேர்தல் காலத்துல அவர் மேடையிலே பேசின விஷயங்கள் தான் அவர் பேசினார். மேடையிலே சொன்ன விஷயம் தான் மீண்டும் மீண்டும் அவர் அன்று பேசினார். எனவே அவருடைய பேசி ஒரு அரசியல் பேச்சா இருந்தது தவிர வரவு செலவு திட்டத்தில் எதிர்கட்சியால இருக்கக்கூடிய நாங்கள் சொன்ன பிரச்சனைகளுக்கு ஒன்றுமே அவர்கள் தீர்ப்பு வழங்கவில்லை. அதனால அதிலே முக்கியமான 2-3 விஷயத்துக்கு நான் பதில் கொடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அதிலே நாங்கள் சொல்ல வேண்டும். ஜனாதிபதி அவர்கள் அவருடைய பேச்சிலே அவர்கள் சொன்னார்கள் இருந்து கொண்டு அவர்கள் சொன்னார்கள் இது இல்லாத போன ஒரு நாடு, ஒரு இல்லாம போன நாடை தான் பாரம் எடுத்தது. அதை அங்கு நிறுத்தினவர்கள் 8 வருடத்துக்கு பிறகு மீண்டும் அந்த ப்ரொஜெக்டை அவர்கள் செய்யக்கூடிய நிலைமை வந்திருக்கிறது. அப்ப யாரு இந்த நாட்டுடைய பொருளாதார திட்டத்தை வளர்ச்சிக்கு அநியாயம் செய்தவர்கள் யாரு? நாங்கள் அநியாயம் செய்தோம் இல்ல, இந்த ஜனாதிபதி ஒருவருடைய கட்சி தான் இதெல்லாம் நிறுத்தினர். அதனால ஜனாதிபதி அவர்களே அப்பீல் போர்டு சொல்லவில்லை, அப்பீல் போர்டு நிராகரித்தார்கள். நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணின அந்த கேபினட் சப் கமிட்டி தான் சொன்னார்கள் அந்த நிர்வாகத்துக்கு கொடுக்க சொல்லு. தமிழ் மக்களிடையே கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு பிரிவினை ஏற்படுத்தும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாபக நசிறுநேசன் தெரிவித்துள்ளார். புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு தமிழ் மக்களிடையே பிரிவினைகளை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாபக நசிறுநேசன் தெரிவித்துள்ளார். இந்த ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பிள்ளையான், கருணா, வியாழேந்திரன் போன்றவர்கள் இணைந்து ஒரு கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்பதை உருவாக்கி இருப்பதாக ஊடகங்கள் மூலமாகவும் உங்களது கேள்வி மூலமாகவும் நான் அறிந்து கொண்டேன். ஆனால் நான் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால், நீதிமன்ற தீர்ப்பொன்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அண்மையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த நீதிமன்ற தீர்ப்பில் சொல்லப்பட்ட விடயத்தை அவ்வாறே சொல்லுகின்றேன்.
பிள்ளையான் குழுவைச் சேர்ந்த 4 மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக மட்டக்களப்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. நாங்கள் சொல்லவில்லை, மட்டக்களப்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. ஆகவே கூட்டமைப்பு அமைப்பது என்பது சாதாரண விடயமாக இருக்கலாம். ஆனால் அந்த கூட்டமைப்புக்கு உரியவர்கள் கடந்த காலத்தில் என்ன செய்திருக்கின்றார்கள் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு காலத்தில் ஒரு விடுதலை போராட்டம் என்பதை ஒரு உரிமையோடு போராடிய ஒரு கட்டமைப்பில் இருந்தவர்கள் ஒரு கட்டத்தில் அந்த இயக்கத்தை பிளந்து கொண்டு வந்து அந்த இயக்கத்தை காட்டிக் கொடுத்தவர்கள் என்று கூட சொல்லுகின்றார்கள், மக்கள் சொல்லுகின்றார்கள். ஆகவே இப்படிப்பட்டவர்கள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்குகின்றார்கள். அதுவும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்று சொல்லுகின்றார்கள். கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்றால் வடக்கு கிழக்கில் நாங்கள் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வடக்கு கிழக்கில் நாங்கள் இணைந்து செயல்படுகின்ற போதுதான் நாங்கள் பலம் பெருந்திய ஒரு சக்தியாக இருக்க முடியும். மாறாக கிழக்கென்றும் வடக்கென்றும் மலையகம் என்றும் மட்டக்களப்பு என்றும் யாழ்ப்பாணம் என்றும் நாங்கள் பிரிந்து செயல்படுகின்ற போது எங்களுடைய பலமான சக்தியை அளிக்கின்ற ஒரு செயல்பாடாகத்தான் இருக்கும். ஆகவே கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்று உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு தமிழர்களின் பலத்தை குறைக்கின்ற அல்லது வடக்கு கிழக்கு என்று பிரிவினையை ஏற்படுத்தி பிரித்தாளுகின்ற ஒரு கூட்டமைப்பாக இருக்கின்றது. யாழில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் சங்கத்தினரால் நல்லூர் வீதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டோர் சர்வதேச தலையீட்டுடன் உண்மை, நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் உறுதி செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தி இருந்ததுடன் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் புகைப்படங்களையும் தாங்கியிருந்தனர். போராட்டத்தில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் பலர் கலந்து கொண்டனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட எமது உறவுகள் நீண்ட காலமாக தமது சொல்லனா துன்பங்களையும் துயரங்களையும் சொல்ல முடியாமல் நடைப்பிடமாக வீதிகளிலும் சர்வதேச அமைப்புகளின் நுழைவாசலிலும் நீதி வேண்டி இப்படியான கவனஈர்ப்பு போராட்டத்தை நடாத்தி வருகின்றோம். இவர்களின் எஞ்சியவர்களும் முதியவர்களாக இறுதி வரையும் மூச்சு உள்ளவரை வீதியிலே நிற்க வலுவற்று சர்வதேசம் ஒரு தீர்க்கமான பதிலை தரும் என்ற ஒரு மன உறுதியுடன் இன்று எமது நாட்டினை பொறுப்பேற்று ஆட்சி புரியும் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வீதியில் நிற்பவர்கள் உங்களின் தாய், தந்தை, சகோதரர்கள் என எண்ணி எமக்கான பொறிமுறையை உருவாக்கிய வேண்டும். என் கணவர் 2008ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 29ஆம் தேதி ஆட்டோவில் கடத்தி கொண்டு போனவன். எல்லா இடம் போய் நான் அறிவிச்ச எல்லா இடம் போய் கேட்டேன். ஆனால் பிடிக்கலைன்னு சொல்லிட்டாங்க. யாராவது எங்களுக்கு பதில் கிடைக்கணுமெண்டு நாங்கள் இந்த போராட்டத்தை ஒவ்வொரு மாதத்துக்கு ஒருக்காவும் சந்தியாகவும் ரோட்டாகவும் நாங்கள் நின்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கு எந்த பதிலுமே கிடைக்கல. இந்த சர்வதேசம் தான் எங்களுக்கு நீதி கிடைக்கணுமென்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எனது கணவர் வட்டுவாகலில் சரணடைந்தவர் 2009ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 18ஆம் தேதி. இதுவரையும் நாங்கள் எல்லா இடமும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு இடமாயும் ஒவ்வொரு முகாமாக எல்லா இடம் தேடி இன்னும் கிடைக்கவில்லை. ஆனால் எங்களுக்கு சர்வதேசம் பதில் சொல்ல வேண்டும். இப்போ வந்திருக்க ஜனாதிபதி அவர்களிடம் நாங்கள் கேட்கின்றோம், எங்களுடைய காணா போன உறவுகளுக்கு ஒரு நீதி கோரி எங்களுக்கு ஒரு விசாரணையை நடத்தி எங்களுக்கு ஒரு முடிவை வெகு விரைவில் தர வேண்டும். கிளிநொச்சி தர்மபுரம் குமாரசுவாமிபுரம் பகுதியில் 2250 போத்தல் கோடா கைப்பற்றப்பட்டுள்ளது. கிளிநொச்சி தர்மபுரம் பிரிவுக்குட்பட்ட குமாரசாமிபுரம் பகுதியில் 2250 போத்தல் கோடா போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக கசிப்பு உற்பத்தி நடைபெறுவதாக தர்மபுரம் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக இன்றைய தினம் அப்பகுதியில் சுற்றி வளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட சந்தக நபர் அப்பகுதியிலிருந்து தப்பியோடிய நிலையில் கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் உபகரணம் மற்றும் 2250 போத்தல் கோடாவும் 20 லிட்டர் கசிப்பும் போலீசாரால் மீட்கப்பட்டன. அத்துடன் சந்தக நபரை கைது செய்யும் நடவடிக்கையில் தர்மபுரம் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் அனுமதியின்றி மணல் வியாபாரத்தில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டார்.
கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உழவனூர் மற்றும் கல்லாறு பகுதிகளில் அனுமதியின்றி மணல் விற்பனை நிலையம் அமைத்து மணல் வியாபாரத்தில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் கல்லாறு பகுதியில் பொது இடத்தில் மணல் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அப்பகுதியில் இருந்த மணலும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் இச்சம்பவத்தின் போது 28 கியூப் மணல் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேவேளை அதே பகுதியில் இருந்து அனுமதி பத்திரமின்றி மணலை ஏற்றி சென்ற டிப்பர் வாகனம் ஒன்றும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் அதன் சாரதியும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சாரதி போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் டிப்பர் வாகனம் மற்றும் மணல் என்பவற்றை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தர்மபுரம் போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் பெருந்தொகையான கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு ஆலியவளை கொடுக்குலாய் பகுதியில் இன்று அதிகாலை பெருந்தொகையான கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. புலனாய்வுத்துறையினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் ராணுவ புலனாய்வுத்துறையும் மருதங்கனி போலீசாரும் இணைந்து சுற்றி வளைப்பினை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது 40 பொதிகளில் பெருந்தொகையான கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதங்கனி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு ஏறாவூர் பற்று கித்துள் பிரதேச மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாபன ஸ்ரீநேசன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். மட்டக்களப்பு ஏறாவூர் பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கித்துள் கிராமத்தில் காணப்படும் அச்சுறுத்தல்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாபன ஸ்ரீநேசன் நேரில் சென்று பிரச்சனைகளை ஆராய்ந்தார். குறுகிய காலத்தில் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான உறுதிமொழிகளை வழங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் நீண்டகால பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அமைச்சர்கள் மற்றும் திணைக்களங்களின் தலைவர்களுக்கு கவனத்திற்கு கொண்டு சென்று அவற்றினை தீர்ப்பதற்கான நடவடிக்கையினை முன்னெடுப்பதாக தெரிவித்தார். யானை பிரச்சினை, சட்டவிரோத மண் அகழ்வு, வீதிகள் பிரச்சினை, விவசாயிகளின் பிரச்சினை என பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பிலும் கித்துள் கிராம மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினரின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர். விவசாயம் செய்யக்குள்ள இந்த ஆனிட பிரச்சனை ரொம்ப கூடரிக்கி, ஆனை வேலியும் இருக்கி, அது எங்களுக்கு சரியாக பலனளிக்கிறது இல்லை. இதால் மக்கள் நாங்கள் கடுமையாக வேதனைப்படுறோம். இதை உயர் அதிகாரிகிட்ட சொன்னாலும் அதை நடைமுறையும் கண்டும் காணாக்கள் மாதிரி இன்றைக்கு அவங்க கேட்டு திரிக்காங்க. 12 கோழியும் கொண்டு போனாங்க. கொண்டு போய் நான் போகக்குள்ள அவங்க கையில் ஆயுதம், மழை பெய்யும், சரியான மழை பெய்யக்குள்ளே நாங்கள் போகக்குள்ள பல்பை கலட்டினாங்க, வேணி வச்சு கலட்டிட்டு தூக்கிட்டு ஓட்டாங்க வயல் வெட்டையால். அப்போ எங்களுக்கு போகணுமா, பொம்பளை ஆள் மட்டும், நான் மட்டும். அப்போ எனக்கு ஓடலுமா, வயல் வெட்டையால் கொண்டு போனாங்க. எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு எடுத்து தரணும். மக்கள் சந்திப்புக்காக பதுளை வீதியில் அமைந்துள்ள கித்துள் கிராமத்திற்கு வந்திருந்தேன். அதன்போது இந்த கிராமத்தில் காணப்படுகின்ற பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றன. அமைப்புகளோடு தொடர்புடைய பல்வேறு உறுப்பினர்கள், பொதுமக்கள் என்று பலர் காணப்படுகின்றார்கள். அந்த உரையாடலின் போது அவர்கள் அனுபவிக்கின்ற பல்வேறு இடர்பாடுகள் பற்றி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது இந்த கிராமத்தில் காணப்படுகின்ற மிக முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கின்ற விடயம் மண் அகழ்வு, அதாவது மண்ணை சட்டவிரோதமாக அகழ்வு செய்கின்ற செயல்பாடு நடைபெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த மண் அகழ்வில் ஈடுபடுகின்றவர்கள் மக்கள் மத்தியில் ஒரு அச்சுறுத்தலாகவும் இருப்பது போல் தெரிகின்றது இந்த விடயம். அது மாத்திரமல்லாமல் இந்த சட்டவிரோதமான கசிப்பு உற்பத்தியும் கூட இந்த பிரதேசத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. எனவே மரணத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு நஞ்சு உற்பத்தியாக கூட இந்த கசிப்பு காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இளைஞர்கள் தவறான பாதையில் இந்த குடிவரி கலாச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு கூட தூண்டுவதாக இது அமைந்திருக்கின்றது. இது ஒரு பிரச்சனை. காட்டு யானைகள் இந்த கிராமத்தில் சாதாரணமாக ஆடு மாடுகள் நடமாடுவது போன்று இந்த கிராமங்களுக்கு வந்து செல்வதனால் மக்கள் மிகவும் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் பயபீதியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சாதாரண வாழ்க்கை வாழ்கின்ற மக்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக கோழிகள் வளர்க்கின்றார்கள், ஆடுகள் வளர்க்கின்றார்கள். பாவம், அவர்கள் கஷ்டப்பட்டு மற்றவர்கள் தங்கி இருக்காமல் உழைத்து வாழ வேண்டும் என்று செய்கின்ற போது களவுகள் நடைபெறுகின்றன. இரவு வேளைகளில் களவுகள் நடைபெறுகின்றன. போலீசாருக்கு இந்த முறைப்பாடுகளை செய்தாலும் போலீசார் அதற்குரிய நடவடிக்கை எடுத்தது போல் தெரியவில்லை. களவு செய்தவரை கண்டுபிடித்து வந்து சொல்லுங்கள் என்று சொன்னால் போலீசார் என்ன கடமையை செய்கின்றார்கள் என்ற கேள்வி எழுகின்றது. போன்ற பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றபடியால் இந்த விடயங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இந்த போலீஸ் துறை சார்ந்த அமைச்சருக்கும் மேல் அதிகாரிகளுக்கும் இருக்கின்றது. இந்த விடயத்தை மேலும் இதனை வைத்து நீடிப்பார்களாக இருந்தால் இதற்கு மிகவும்
ஒரு கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதற்குரிய முறைப்பாடுகளை உரிய அமைச்சர்களுக்கு சமர்ப்பிப்போம். பாராளுமன்றத்திலும் கூட இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் அவர்களுக்கு குரல் எழுப்ப வேண்டிய நிலைமை இருக்கின்றது. தைரியமான பெண்களால் எமது தேசம் வளமடைந்தது என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கை ஐக்கிய நாடுகள் சங்கம் 2025 ஆண்டுக்கான சர்வதேச மகளிர் தின விழா மற்றும் விருது வழங்கும் விழா நேற்று கொழும்பில் இடம்பெற்றது. வரவேற்புரை, தேசிய கீதம் உட்பட நடன நிகழ்வுகளும் ஆற்றுகைப்படுத்தப்பட்டன. பிரதம அதிதியாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மற்றும் வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது கருத்து தெரிவித்த பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, பாலின சமத்துவம் என்பது சலுகை அல்ல, அது அடிப்படை உரிமை. அது எம்மை தடைகளை உடைத்து குரலை உயர்த்தி பெண்களை பின்னடைத்து வாழாமல் முன்னோக்கி நகருமாறு அழைப்பு விடுக்கிறது. சமூக பொருளாதாரம், கல்வி, தகமை, மதம், ஊனமுற்றோர் உட்பட இவ்வாறான அடையாளங்களை கொண்டுதான் பெண்கள் அழைக்கப்படுகிறார்கள். தைரியமான பெண்களால் எமது தேசம் வளமடைந்தது என்பதற்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. அவர்களில் நீங்களும் இந்த பார்வையாளர்களில் இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். எண்ணற்ற பெண்கள், நிறைய மாற்றங்களில் அரசியல், வியாபாரம், சமூக நகர்வு ஏற்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்தில் நேற்றும் வரவு செலவு திட்டத்தில் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கவும் பொருளாதார வாய்ப்பு, கல்வி மற்றும் சுகாதாரத்தின் சாதனைகளை நாம் அங்கீகரிக்கும் அதேவேளை அவை இன்னும் நிறைய செய்ய வேண்டியுள்ளது என்பதையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்தியாவில் தங்கியுள்ள ஈழ அகதிகள் இலங்கைக்கு திரும்ப வேண்டும் என்பதே தமது எதிர்பார்ப்பு என வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ண வேதநாயகன் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தங்கியுள்ள ஈழ அகதிகள் இலங்கைக்கு திரும்ப வேண்டும் என்பதே தமது எதிர்பார்ப்பு எனவும், அவ்வாறு நாடு திரும்புபவர்களுக்கான உதவிகளை வழங்குவதுடன் ஈழ அகதிகள் நாடு திரும்புவது தொடர்பில் இலங்கை மற்றும் இந்திய அரசாங்கங்களிடையே புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றை உருவாக்குவதற்கும் உரிய தரப்புகளிடம் கோரிக்கை முன்வைக்கப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ண வேதநாயகன் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தங்கியுள்ள ஈழ அகதிகளை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வருவது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்து வரும் ஒமர் சிலோன் நிறுவனத்தின் வேண்டுகோளுக்கு அமைவாக இது ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. இந்தியாவில் தங்கியுள்ள ஈழ அகதிகளை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வர வேண்டும் என போர் முடிந்ததில் இருந்து சொல்லப்பட்டு வருகின்றது என்பதையும், அவர்கள் மீண்டும் இங்கு வர வேண்டும் என்பதே இங்குள்ள எல்லோரது விருப்பம் என்பதையும் ஆளுநர் குறிப்பிட்டார். அத்துடன் கடந்த காலங்களில் இவ்வாறு இந்தியாவிலிருந்து வந்த ஒவ்வொருவர் தொடர்பான விவரங்களையும் பெற்று அவர்களுக்கு எத்தகைய தேவைப்பாடுகள் இன்னமும் இருக்கின்றன என்பதை அறிந்து அதனை உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும் எனவும் ஆளுநர் தெரிவித்தார். இதன்போது ஒபர் சிலோன் நிறுவனத்தின் திட்ட தலைவர் தமது நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலும் எதிர்பார்ப்பு தொடர்பிலும் விவரித்திருந்தார். அத்துடன் கடந்த காலங்களில் நாடு திரும்பிய ஈழ அகதிகள் இலங்கை குடியுரிமையை பெற்றுக் கொள்வதில் சவால்களை எதிர்கொள்கின்றனர் என்ற விடயமும் ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. கொள்கை ரீதியான ஆவணம் ஒன்றை ஒபர் சிலோன் நிறுவனம் தயாரித்து வழங்கிய பின்னர் அதனை அடிப்படையாக வைத்து இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சு நடத்துவதாக ஆளுநர் குறிப்பிட்டார். நாடு திரும்ப விருப்பமானவர்களின் பட்டியலை ஒபர் சிலோன் நிறுவனம் வடக்கின் 5 மாவட்ட செயலர்களுக்கு வழங்கிய பின்னர் அவர்களுக்கான தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை மாவட்ட செயலாளர் மேற்கொள்வார்கள் எனவும் ஆளுநர் குறிப்பிட்டார். கலந்துரையாடலில் ஒபர் சிலோன் நிறுவனத்தின் மாவட்ட இணைப்பாளர்கள், வடக்கு மாகாண பிரதம செயலாளர், வடக்கு மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், மேலதிக மாவட்ட செயலாளர்கள், திட்டமிடல் பணிப்பாளர்கள், சமர்த்தி பணிப்பாளர்கள், மாவட்ட பதிவாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தற்போதைய அரசாங்கத்தால் மக்களுக்கு நன்மை பயக்கும் எந்த ஒரு திட்டமும் இதுவரை அமல்படுத்தப்படவில்லை என ஜனசேத பெரமுன கட்சியின் தலைவர் பசரமுல்ல சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். நாட்டின் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கத்திடம் எவ்வித திட்டமிடல்களும் கிடையாது என ஜனசித பெரமுன கட்சியின் தலைவர் பத்திரமுல்ல சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். ஜனசித பெரமுனவின் சார்பில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான சந்திப்பு கொழும்பிலிருந்து இடம்பெற்றது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே சீலரத்ன தேரர் இவ்வாறு குறிப்பிட்டார். බලය දීලා තියෙනවා මදිවට දැන් පළාත් පාලන මැතිවරණෙත් බලය අවශ්‍යයි කියන කට්ටිය ඉන්නවා. දැන් 4න් 3ක බලයක් අරගෙන මේ සියලු බලතල ඒකාබද්ධ කරගෙන තවත් බලය ඉල්ලාගෙන
தற்போதைய அரசாங்கம் எதிர்க்கட்சியில் இருந்தபோது தேசிய பாதுகாப்பு பற்றி பாடம் எடுப்பதாக கூறியிருந்தார்கள். அந்த பாடம் என்னவென நாம் இப்போது கேட்கிறோம். அண்மைய சில மாதங்களாகவே நாட்டின் பல பகுதிகளிலும் துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. அவற்றை கட்டுப்படுத்த அரசாங்கத்தால் முடியவில்லை. அரசாங்கத்துக்கு நாடாளுமன்றத்தில் 4/3 பெரும்பான்மை அதிகாரம் இருக்கிறது. அவ்வாறிருந்தும் இதுவரை ஒன்றும் செய்யாதவர்கள் கிராமங்களின் அதிகாரத்தை தமக்கு தருமாறு கோருகிறார்கள். நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கும் எந்தவொரு திட்டமும் இதுவரை அமல்படுத்தப்படவில்லை. அனைத்தும் பேச்சளவில் மாத்திரமே காணப்படுகிறது. කල්පනා කරගන්න ජනතාවට සහනයක් දෙන්න බැරි රජයක්. ජනතාව අතරේ ඉන්න බැරි රජයක්. බලය ගත්තේ කොහොමද? බලය ගත්තේ අරක දෙන්න. சம்பள முரண்பாடு நீக்காவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டை நீக்காவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். වැටු පිෂමතාවය කියන්නේ මොකක්ද? අපිට 1997 සිට තිබ්බ වැටු පිෂමතාවය විශේෂයෙන්ම අධ්‍යාපන අමාත්‍යාංශයේ අතිරේක ලේකම්වරු 4 දෙනෙක්ගෙන් පත් කර කමිටුවක් තිබ්බා. அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டை நீக்குமாறு நாம் தொடர்ச்சியாக அரசாங்கத்தை வலியுறுத்தி வருகிறோம். நாம் கடந்த காலங்களில் போராட்டங்களை நடத்தினோம். தற்போதைய அரசாங்கத்தினால் இந்த பிரச்சினை தீர்க்கப்படும் என நம்பினோம். எனினும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. வரவு செலவு திட்ட உரையில் எமது பிரச்சினைக்கு தீர்வு கூறப்படவில்லை. நமது போராட்டங்களில் கடந்த காலங்களில் கலந்து கொண்ட சுமார் 20 பேர் தற்போதைய அரசாங்கத்தின் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கிறார்கள். அவர்கள் கூட இது பற்றி பேசவில்லை. நாம் 20,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை கோரினோம். சுபோதினி அறிக்கையை நடைமுறைப்படுத்துமாறு வேண்டுகோள் விடுத்தோம். அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் அதிபர் ஆசிரியர்களது சம்பள முரண்பாடு தீர்க்கப்படவில்லை. இதுகுறித்து நாம் ஏனைய தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடி வருகிறோம். அரசாங்கம் உரிய தீர்வை தராத பட்சத்தில் நாம் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுப்போம். ඒ කමිටුවේ හිටිය අතිරේක ලේකම් සුබෝධනේ මාත්‍යේ ප්‍රධානත්වයෙන් ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்திருக்குமேயானால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பல சபைகளை கைப்பற்றியிருக்க முடியும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆஸ் மாரசிங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைவதற்கு சாத்தியமில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆஸ் மாரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைய வேண்டும் என்பதே எனது விருப்பமாகும். எனினும் இரு கட்சிகளிலும் உள்ள ஒரு சிலர் அதனை விரும்பவில்லை. இரு கட்சிகளும் இணைந்திருக்குமேயானால் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பல சபைகளை கைப்பற்றியிருக்க முடியும். ஆனால் அது முடியாமல் போயுள்ளது. கொழும்பு மாநகர சபை ஐக்கிய தேசிய கட்சியின் கோட்டையாகும். இம்முறை ஐக்கிய தேசிய கட்சியினால் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைவது சாத்தியமில்லை. ஆதலால் நான் தேர்தல் பணிகளில் இருந்து ஒதுங்கியிருக்கிறேன். திறமையான இளைஞர் யுவதிகளுக்கு வாய்ப்பளிக்கப்பட வேண்டும். அதற்காகவே நான் செயற்பட்டு வருகிறேன். யாழ் பருத்தித்துறை மறைக்கோட்ட இளைஞர்களுக்கான தவக்கால ஒன்று கூடல் இடம்பெற்றது. யாழ் பருத்தித்துறை மரக்கோட்ட இளைஞர்களுக்கான தவக்கால ஒன்று கூடலும் நிர்வாக தெரிவும் இன்று இடம்பெற்றது. யாழ் மறை மாவட்டத்துக்கு உட்பட்ட பருத்தித்துறை மறைக்கோட்ட இளைஞர்களுக்கான தவக்கால ஒன்று கூட லூர்து அன்னை ஆலயத்தில் மறைக்கோட்ட முதல்வரால் இன்று காலை ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒன்று கூடலில் இளைஞர்களுக்கான தியான வழிபாடுகள் மற்றும் சிலுவை பாதை மற்றும் கலந்துரையாடல் என பல நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. பின்னர் மறைக்கோட்ட இளைஞர்களுக்கான புதிய நிர்வாக தெரிவும் இடம்பெற்றது. இவ் ஒன்று கூடலில் அருத்தந்தியர்கள் இளைஞர் யுவதிகள் கலந்து கொண்டனர். மன்னாரில் ராவணர் நூர் அறிமுக நிகழ்வு இடம்பெற்றது. தமிழ்நிதி அருணா செல்லத்துறை எழுதிய ராவணர் நூல் அறிமுக நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட செயலக மருதம் மாநாட்டு மண்டபத்தில் நிகழ்வு இடம்பெற்றது. காணி பிரிவுக்கான மேலதிக மாவட்ட செயலாளர் மாவன ஸ்ரீஸ்கந்தகுமார் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. சிறப்பு பிரதிகள் வழங்கப்பட்டதை தொடர்ந்து நூல் அறிமுக உரையை மாவன ஸ்ரீஸ்கந்தகுமார் நிகழ்த்தினார். நூல் நயவுரையை பண்டிதர் ஏஎன்ன
சியானா வழங்கிய நிலையில் நூலாசிரியரால் நூல் பற்றிய விளக்கமும் கருத்து பரிமாற்றமும் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் திருக்கேதீஸ்வர ஆலய தலைவர், மாவட்ட செயலக பதவி நிலை உத்தியோகத்தர்கள், சட்டத்தணிகள் என பலரும் கலந்து கொண்டனர். அம்பாறை ஆலியடிவேம்பில் அரச உத்தியோகத்தர்களுக்கான நடாத்தப்பட்ட 2ஆம் மொழி கற்கை நெறியின் இறுதி நாள் நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்றன. அம்பாறை ஆலியடிவேம்பில் அரச உத்தியோகத்தர்களுக்காக நடத்தப்பட்ட 150 மணி நேர 2ஆம் மொழி கற்கை நெறியின் இறுதி நாள் நிகழ்வுகள் இன்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றன. ஆலியடிவேம்பு பிரதேச செயலர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். பிரதேச செயலக கிராம நிர்வாக உத்தியோகத்தர் பெரிமளவாணி சில்வெஸ்டர், தேசிய மொழிக்கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் 2 மொழி வளவாளர்களான சரோஜா தெய்வநாயகம், மகேசிக்க உள்ளிட்டவர்களும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். பயிற்சி நெறியில் பங்கேற்ற அரச உத்தியோகத்தர்களின் கலை நிகழ்வுகள் மிக சிறப்பாக இடம்பெற்றன. அம்பாறை அக்கரைப்பற்று தூய நெல் ஆரோக்கிய எண்ணெய் ஆலயத்தில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. அம்பாறை அக்கரைப்பற்று தூய நெல் ஆரோக்கிய எண்ணெய் ஆலயத்தில் இன்று இரத்த தான நிகழ்வு இடம்பெற்றது. தூய நெல் ஆரோக்கிய எண்ணெய் ஆலயத்தின் அருத்தந்தை ஜே நிக்சன் தலைமையில் பங்கு தூய வின்சென்ட் டி பவுல் சபையின் அனுசரணையுடனும் பங்கு இளைஞர்கள் மற்றும் துணை பங்கு இளைஞர்களும் இணைந்து நடாத்திய இரத்த தான முகாமில் அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையின் இரத்த வங்கி பிரிவுக்கு பொறுப்பான வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். இன்று காலை இடம்பெற்ற வழிபாட்டினை தொடர்ந்து தூய நெல் ஆரோக்கிய எண்ணெய் ஆலயம் மற்றும் துணை பங்கு கத்தோலிக்க இளைஞர் ஒன்றியத்தின் உறுப்பினர்களால் தவக்கால ஒற்றுதல் முயற்சியாக முன்னெடுக்கப்பட்ட இரத்த தான முகாமில் பெரும் திரளானவர்கள் குருதி கொடி அளித்தனர். இரத்த தட்டுப்பாடு மற்றும் தேவையினை பூர்த்தி செய்யும் வகையில் உதிரம் கொடுப்போம் உயிர்களை காப்போம் எனும் துணைப்பொருளுக்கு அமைய இரத்த தான முகாம் ஒழுங்கமைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு அமிர்தகளி தூய கப்பலேந்தி எண்ணெய் ஆலய கத்தோலிக்க இளைஞர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இரத்த தான முகாம் ஒன்று நடைபெற்றது. மட்டக்களப்பு அமிர்தகளி தூய கப்பலேந்தி எண்ணெய் ஆலய கத்தோலிக்க இளைஞர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இரத்த தான முகாம் ஒன்று இன்று ஆலயத்தில் நடைபெற்றது. தவக்கால முயற்சியினை முன்னிட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் இரத்த வங்கி பிரிவின் அனுசரணையுடன் ஆலய பங்கு தந்தை அருட்பணி மொரிசன் ஹென்ரிக் அடிகளார் தலைமையில் இரத்த தான முகாம் இடம்பெற்றது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் இரத்த வங்கியில் நிலவும் இரத்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் இரத்த தான முகாம் ஒழுங்கமைக்கப்பட்டது. கத்தோலிக்க இளைஞர் ஒன்றிய இளைஞர், யுவதிகள், மக்கள் என பலர் கலந்து கொண்டு குருதி கொடி அளித்தனர். போதனா வைத்தியசாலையின் இரத்த வங்கி பிரிவு தாதிய உத்தியோகத்தர்கள் குருதி சேகரிப்பில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு கல்லடி டச் பார் புனித இஞ்ஞாசியார் ஆலய வளாகத்தில் இலவச மருத்துவ முகாம் இடம்பெற்றது. மட்டக்களப்பு புனித அந்தோனியார் ஐக்கிய நற்பணி மன்றத்தின் ஏற்பாட்டில் புனித இஞ்ஞாசியார் கிறிஸ்தவ வாழ்வு சமூகத்தின் ஆதரவுடன் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் வைத்திய குழாமின் வழிநடத்தலில் இலவச வைத்திய முகாம் கல்லடி டச் பார் புனித இஞ்ஞாசியார் ஆலய வளாகத்தில் இடம்பெற்றது. ஆலய பங்கு தந்தை அருட்பணி ஜூட் டிலக்சன் அடிகளார் தலைமையில் இன்று இடம்பெற்ற இலவச வைத்திய பரிசோதனை முகாமில் இரத்த பரிசோதனைகள், இசிஜி பரிசோதனை, உயர் குருதி அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை, சிகிச்சை, வைத்திய ஆலோசனைகள், சிறு குழந்தைகளுக்கான போசாக்கு விழிப்புணர்வு ஆலோசனை, காயங்களுக்கு மருந்து கட்டுதல் மற்றும் மருந்துகள் விநியோகம் போன்ற சேவைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. தற்போதைய சூழலில் ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றத்தினால் காய்ச்சல், இருமல் மற்றும் தடிமன் போன்ற வேறு நோய்களால் பாதிப்புற்ற நோயாளர்களும் பரிசோதிக்கப்பட்டனர். குடும்ப நல உத்தியோகத்தர்கள், பொது சுகாதார பரிசோதகர்கள் ஆகியோரின்
மருத்துவ ஆலோசனைகள், கிளினிக் வைத்திய ஆலோசனைகள் போன்றவையும் இடம்பெற்றன. இலவச மருத்துவ சிகிச்சை முகாமில் கல்லடி, திருச்செந்தூர், நாவலடி, கல்லடி டச்பார் ஆகிய கிராம சேவையாளர் பிரிவுக்குட்பட்ட மீனவ தொழிலாளர்கள், இளைஞர் யுவதிகள், கிராம அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், பொதுமக்கள் மற்றும் கிராம சேவையாளர்கள், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், பொது சுகாதார பரிசோதகர்கள், பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை வைத்தியர்கள், தாதியர்கள், அலுவலக உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருகோணமலை, மூதூர், பாலத்தோப்பூர் சஹீரா வித்தியாலயத்தில் ரமலான் விடுமுறை கால பாடநெறியை பூர்த்தி செய்தவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். புனித நோன்பினை முன்னிட்டு பாடசாலை மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட ரமலான் விடுமுறை கால பாடநெறியின் நிறைவினை முன்னிட்டு பரிசளிப்பு நிகழ்வும் கலை நிகழ்வுகளும் திருகோணமலை, மூதூர், பாலத்தோப்பூர் சஹீரா வித்தியாலயத்தில் இன்று இடம்பெற்றது. இதனை பாலத்தோப்பூர் சமூக மேம்பாட்டு அமைப்பு ஏற்பாடு செய்திருந்தது. மாணவர்களின் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றது. அத்தோடு ரமலான் விடுமுறை கால பாடநெறி பூர்த்தி செய்த மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. அதிதிகளாக பாலத்தோப்பூர் மொஹைதீன் ஜும்மா பள்ளிவாயலின் இமாம் MM நஜீம் மௌலவி, சட்டத்தரணி SH முகமது உள்ளிட்ட பலர் கலந்து சிறப்பித்தனர். இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில்